இந்த கார்த்திகை ஒண்ண மாச பிறப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது பல காலங்களா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு பண்றது அப்படின்றது நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த வழிபாடோட முக்கியமான நோக்கமே சுவாமிய ஆலய பிரதட்சணம் வர்றது. அந்த புண்ணிய காலங்கள்ல 27 தடவை பிரதட்சணம் பெருமாளை வழிபாடு பண்ணும் பொழுது பல ஏகாதசிகள் விரதம் இருந்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு நாள்ல விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வழிபாடு பண்றதுனால கிடைக்கும். அது மட்டும் இல்லாது விஷ்ணு பதி புண்ணிய காலம்ன்றது இது பேர். விஷ்ணுனா மகாவிஷ்ணு, பதினா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியோட கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கிறது. மகாலட்சுமி கடாட்சம் கிடைச்சாலே சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நம்மளுக்கு. வருஷத்துல இது 4 தடவை வர்றது. வைகாசி மாசம், ஆவணி மாசம், கார்த்திகை மாசம், மாசி மாசம். இந்த 4 மாசத்திலேயே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய முதல் நாள் மாச பிறப்பு நம்ம கொண்டாடுறோம். விடிய காலம்புல 1:30 இருந்து 10:30 மணிக்குள்ளார இந்த புண்ணிய காலங்களானது இருக்கிறது. அந்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணி செய்யும் பொழுது பெருமாளுடைய சகல விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறது.